வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எழுத்து சொல் அப்படின்ற டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F5993744A 9213079A 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உயிரளபெடை. உயிரளபெடையின் வகைகள் 3. அது என்னென்ன அப்படின்னா செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடைங்கிறது செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை நாம் அழைப்பது செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை என்பதோட வேறு பெயர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபெடை. இந்த பெயரை கொடுத்து கேட்பாங்க. எடுத்துக்காட்டு: ஓதல் வேண்டும், மொழி முதல். உறார்க்கு உருநோய், மொழி இடை. நல்ல படா பறை, மொழி இறுதி. இதில் எடுத்துக்காட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றையும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இன்னிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. எடுத்துக்காட்டு: கெடுப்பதுவும் எடுப்பதுவும். அடுத்து சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. எடுத்துக்காட்டு: உரணசெயி வரணசெயி. அடுத்து ஒற்றளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈ, இல்லு, இல் ஆகிய 10 அல்லது ஆகியனும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபெடை. எடுத்துக்காட்டு: எஃகு இலங்கிய கையராய் இன்னுயிர். சொல்லின் வகைகள் 3. அது என்னென்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. எடுத்துக்காட்டா: கண் படி பகாபதம், கண்ணன் படித்தான் பகுபதம். தொடர்மொழி அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. எடுத்துக்காட்டா: கண்ணன் வந்தான். அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. எடுத்துக்காட்டு: வேங்கை. வேங்கைனா மரம். வேம் கூட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை அப்படின்ற பொருள் தருது. தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல். அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறது வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதில் வினையடி என்ன, விகுதி என்ன, தொழிற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடன்ற வினையடி தள்ன்ற விகுதியோட நடத்தல் அப்படின்ற தொழிற்பெயராக மாறுது. வாழ்ன்ற வினையடி கையின்ற விகுதியோடு இணைந்து வாழ்க்கைன்ற தொழிற்பெயராக மாறுது. ஆள்ன்ற வினையடி அல்ன்ற விகுதியோடு சேர்ந்து ஆளல் அப்படின்ற தொழிற்பெயராக மாறுது. அடுத்து நடன்றதுக்கான பல விகுதிகள் கொடுத்துருக்காங்க. நடை, நடத்தை, நடத்தல். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது
எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து முதனிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயர் ஆதல் முதனிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டாம் தட்டு, உரை, அடி. முதனிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதனிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டா பேரு. இதில் தொழிற்பெயர் என்ன, அதுக்கான முதல்நிலை தொழிற்பெயர் என்ன, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெடுதல் அப்படின்ற தொழிற்பெயர் கெடுன்னு முதல்நிலை தொழிற்பெயராக மாறுது. கேடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். சுடுங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். சூடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்து தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். இது தொழிற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இது வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர் காலம் காட்டாது. வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படற்கைக்கே உரியது. வினையால் அணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழிற்பெயருக்கான எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். வினையால் அணையும் பெயருக்கான எடுத்துக்காட்டு பாடியவள், படித்தவர். இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது.